நேத்து நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடந்த 2வது T20 ஆட்டத்துல கடைசி நேரத்துல ஒரு த்ரில்லரான திக் வெற்றி திலக் வர்மா அவரால் நம்ம இந்தியா தப்பிச்சாங்க. இப்படி இருக்க நேற்று நம்ம இந்தியா பந்து வீசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி இங்கிலாந்து பேட்ஸ்மேனான ஹாரி புரூக் அவரை பழிக்கு பழி தீர்த்து சத்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையே நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி நேற்றைய ஆட்டத்துல நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் முன்னதாக கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஹாரி புரூக் அவருடைய விக்கெட்டையும் போல்டு முறையில் வருண் சக்கரவர்த்தி வீழ்த்திருப்பாரு. அப்போ அந்த ஆட்டத்தில் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஹாரி புரூக் வருண் சக்கரவர்த்தியை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே கொல்கத்தா ஏடன் கார்டனில் அதிகபட்சமாக பனிப்பொழிவு மேகம் மூட்டமாக ரொம்பவே இருந்ததால் பாலை சரியாக தன்னால் கணிச்சு அடிக்க முடியல. அதனால தான் நான் வருண் சக்கரவர்த்தி பாலில் போல்டு ஆயிட்டேன் அப்படின்னு ஹாரி புரூக் இதுக்கு முன்னாடி வருண் சக்கரவர்த்தி பாலில் போல்டு ஆனப்போ அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க நேற்று நம்ம சென்னையில் மீண்டும் வருண் சக்கரவர்த்தியை ஃபேஸ் பண்ண ஹாரி புரூக் அதை விட மோசமாக ஸ்டம்ப் கீழே விழுற மாதிரி போல்டு ஆனார். ஸோ போல்டு ஆன அடுத்த நொடியை பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு மாதிரியான ஒரு பார்வை லுக்கை ஹாரி புரூக்கை பார்த்தாரு. ஸோ அந்த பார்வைக்கு முக்கியமான அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏடன் கார்டனில் இருந்த மாதிரி பனிப்பொழிவு பெருசாக இல்லை, பார்க்குறதுக்கு தெல்ல தெளிவாக க்ளீனாக தான் இருந்துச்சு மைதானம். ஸோ இங்கே எந்த ஒரு மேகமூட்டமோ பனிப்பொழிவும் இல்லையே, இப்போ நீ எதுக்கு திரும்பவும் போல்டான அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வருண் சக்கரவர்த்தி ஹாரி புரூக்கை பார்த்தாரு. ஸோ அந்த அவமானத்தை வெளியே காட்டிக்காம ஹாரி புரூக் அப்படியே பார்த்தீங்கன்னா கோபம் மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா அங்கேருந்து நிறைய கட்டிட்டாரு. அந்த வகையில் வருண் சக்கரவர்த்தி ஏற்கனவே ஏடன் கார்டனில் போட்டப்ப பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டம்ப்ஸுக்கு, அதாவது லெக் ஸ்டம்புக்கு உள்ளே பூர்ற மாதிரியான பாலை ஹாரி புரூக்கு போட்டார். ஆனால் இன்னைக்கு ஹாரி புரூக் கொஞ்சம் அவர் ஸ்டம்பை விட்டு விலகி முன்னாடி நின்று பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதன் காரணமாக வருண் சக்கரவர்த்தி அதற்கான சரியான ஒரு லைன் அண்ட் லென்த்தை அவர் பிட் பண்ணி கரெக்டாக ஹாஃப் ஸ்டம்ப் எகிற மாதிரி புத்திசாலித்தனமாக வருண் சக்கரவர்த்தி மீண்டும் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணி ஹாரி புரூக் அவர் அவமானப்படுற மாதிரியான இந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நேற்றைய ஆட்டத்தில் வருண் சக்கரவர்த்தி நிகழ்த்தியிருந்தாரு. அந்த வகையில் சொல்லி அடித்த வருண் சக்கரவர்த்தி அவரை தற்போது எல்லாருமே பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை நேற்று நீங்கள் கவனிச்சிங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.